Hello everyone. Today we will be telling you about market outlook and trading ideas for the week ahead with Mr. Imran Vora, VP Equity Research. Subscribe now and press the bell icon to GEPL Capital's YouTube channel and never miss out on any stock market update and build your knowledge on investment. வணக்கம் நண்பர்களே. இந்த வார தேசிய பங்கு குறியீடு நிஃப்டி 17,916 நிறைவு பெற்று 245 புள்ளிகளுடன் 1.38% ஆதாயத்துடன் வாரத்தின் சராசரி லாபத்துடன் நிறைவு பெற்று உள்ளது. இந்த வாரம் நிஃப்டி நிலையாக கடந்த 2 வாரத்தில் கரெக்ஷன் நடந்த இடத்தில் மீண்டும் வந்து தோஜி கேண்டில் பேட்டர்னில் நிறைவு பெற்றது. நிஃப்டியில் வாரம் காட்டும் அட்டவணை நியூட்ரலில் நிறைவு பெற்றுள்ளது. இதனால் பங்கு சந்தை எந்த திசையில் நகரும் என்று தெளிவான அறிகுறி இல்லை. நிஃப்டியின் தினசரி அட்டவணை அதன் பக்கவாட்டில் நகர்ந்து 20 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு கீழ் இந்த வாரம் முழுவதும் பதிவாகி உள்ளது. இதனால் பங்கு சந்தை குறுகிய காலம் மற்றும் நடுத்தர காலத்தில் இறக்கத்துடன் முடிய அதிக வாய்ப்பு உள்ளது. நிஃப்டியின் வேகம் குறிக்கும் குறியீடு RSI நிலையாக 50 உள்ளது. இதனால் நிஃப்டி வரும் வாரத்தில் வேகம் குறைந்து காணப்படும். நிஃப்டியின் உடனடி சப்போர்ட் லெவல் 17,613. இதை உடைத்தால் 17,452க்கும் கீழ் நோக்கி செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது. நிஃப்டி 18,064 அடைந்தால் 18,542க்கும் மேல் முடிய அதிக வாய்ப்பு உள்ளது. வரும் வாரத்தில் நிஃப்டியில் வர்த்தகம் செய்ய 17,613 ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப்லஸாக கொண்டு தாங்கள் லாங் பொசிஷனை தொடரலாம். இனி பேங்க் நிஃப்டியை பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை விட ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வாரம் பேங்க் நிஃப்டியில் தோஜி கேண்டில் பேட்டர்ன் பதிவாகி உள்ளது. இதனால் பேங்க் நிஃப்டி எந்த திசையில் நகரும் என்று தெளிவான அறிகுறி இல்லை. பேங்க் நிஃப்டியின் தினசரி அட்டவணையில் 20 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு மேல் கடந்த வாரம் முழுவதும் வர்த்தகம் நடைபெற்றது. இதனால் வரும் வாரத்தில் இந்த துறை ஏற்றத்துடன் நகர வாய்ப்பு உள்ளது. பேங்க் நிஃப்டியின் தினசரி வேகம் குறிக்கும் குறியீடு 50க்கு மேல் முடிந்துள்ளது. இதனால் குறுகிய காலம் மற்றும் நடுத்தர காலத்தில் பேங்க் நிஃப்டி ஏற்றத்துடன் செயல்படும். பேங்க் நிஃப்டியின் உடனடி சப்போர்ட் லெவல் 39,120. இதை உடைத்தால் 38,426க்கும் கீழ் செல்ல வாய்ப்பு உள்ளது. பேங்க் நிஃப்டி 40,587 அடைந்தால் 41,829 அடைய அதிக வாய்ப்பு உள்ளது. 2 பங்குகள் வரும் வாரத்தில் கவனிக்க வேண்டியவை. அவை ரிலையன்ஸ் மற்றும் சன் டிவி. ரிலையன்ஸ் பங்கை 2,498 முதல் வாங்கலாம். 2,610 வரை செல்லக்கூடும். 2,450 ஸ்டாப்லஸாக கொண்டு ரிலையன்ஸ் பங்கை வாங்கலாம். சன் டிவி பங்கை 608 முதல் வாங்கலாம். 652 வரை செல்லக்கூடும். 580 ஸ்டாப்லஸாக கொண்டு சன் டிவி பங்கை வாங்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மேலும் அதிக வீடியோக்களுக்கு GEPL Capital யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. Investments in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing. Investors must make their own investment decision based on their specific goals, financial position, and risk appetite. The content provided herewith is purely for information and educational purpose only.